ஓம் நம சிவாய. வணக்கம். நான் ஜோதிடர் மகேதி பேசுகிறேன். பெரும்பாலும் தனியாக விடப்படும் விருச்சிக ராசி விருச்சிக லக்னக்காரர்கள். இந்த பதிவில் நான் விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கும் விருச்சிக லக்னமாக பிறந்தவங்களுக்கும், சில பேர் விருச்சிக ராசியில் பிறந்து வேறு லக்னமாக இருக்கும். ஒரு சிலருக்கு விருச்சிக லக்னத்தில் பிறந்திருப்பாங்க, வேறு ராசியாக இருக்கும். இல்லைன்னா விருச்சிக ராசி விருச்சிக லக்னத்தில் எப்படியோ விருச்சிகத்தோட தொடர்பு உள்ளவங்க. நவாம்சத்தில் அவங்க ராசி லக்னமும் விருச்சகமாக இருந்தாலும் இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் கிட்டத்தட்ட 100% ஒத்து வரும். ஏன்னா நான் நிறைய ஆராய்ச்சி பண்ணி தான் இந்த மாதிரி பதிவுகளில் சில விஷயங்கள் சொல்கிறேன். இது புக்கிலலாம் இருக்காது. நம்ம சந்திக்கிற மனிதர்கள், அவங்க குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள், அதே போல் பார்க்குற ஜாதகங்களில் நிறைய கிடைக்கிற அந்த தகவல்களை வச்சு தான் நான் இந்த மாதிரி பதிவுகளில் கொடுக்குறேன். அதனால் இது கிட்டத்தட்ட 100% சரியாகவே இருக்குது. இந்த விருச்சிக ராசி விருச்சிக லக்னத்தில் பிறக்கிறவங்க பெரும்பாலும் திருமணத்துக்கு பிறகு பார்த்திங்கன்னா கணவன் அல்லது மனைவி கூட ஏதோ ஒரு வகையில் பிரச்சனையாகி அவங்க பிரிஞ்சு இருக்காங்கன்னா ஏதோ டைவர்ஸ் ஆகி பிரிஞ்சிருக்காங்க அப்படின்னு கிடையாது. அதாவது ஒரே இடத்துல வாழ்க்கை நடத்த முடியாமல் கணவன் ஒரு இடத்துலையும் மனைவி வேறு இடத்துலையும் இருக்கிற மாதிரி அமைப்பு வருது. இது பார்த்திங்கன்னா எல்லா விருச்சிக ராசி விருச்சிக லக்கணங்கள் எவ்வளோ வசதி படைச்சிருந்தாலும், அவங்க எவ்வளோ திறமைசாலியாக இருந்தாலும், எவ்வளோ கல்வி நிலையில் உயர்ந்திருந்தாலும் அவங்க எல்லாருக்குமே இது நடந்துருது. இந்த விருச்சிக ராசி விருச்சிக லக்கணக்காரங்களுக்கு இது எல்லா நேரத்துலையும் நடந்ததா அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆனால் குறிப்பிட்ட சில காலங்கள் அந்த மாதிரி நடக்குது. ஒரு சிலர் ரொம்ப பாதிச்சிடுறாங்க. இந்த விருச்சிக ராசி விருச்சிக லக்னத்தில் பிறக்கிறவங்க இதில் பாதிக்கிறாங்க. பிரிவு, கணவன் மனைவி பிரிவு, டைவர்ஸ் இந்த மாதிரிலாம் போகிறாங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஒன்றா இருக்கேன்னு சொல்லுவாங்க. அதை நல்லா விவரமாக கேட்டால் தான் தெரியும், அவங்க ஒன்றா இருக்க மாட்டாங்க. நாங்கள் கணவன் மனைவி கல்யாணம் ஆகி 40 வருஷமும் ஒன்றா தான் இருக்கான்பாங்க. எங்கே இருக்கீங்கன்னு கேட்டால், மனைவி கிராமத்தில் இருக்காங்க, நான் இங்கே வேலைக்காக நான் இங்கே இருக்கேன், சிட்டியில் இருக்கேன் அப்படிம்பாரு. இது மாதிரி சில பேர் திருமணத்துக்கு பிறகு வெளிநாட்டு வேலைக்கு போயிடுவாங்க. வெளிநாட்டில் தான் இவர் இருப்பார். ஆனால் குடும்பம் பணம்லாம் அனுப்புவார், இவங்களும் கணவனோட பேசுவாங்க, எல்லாம் இருக்கும். ஆனால் இவங்க ஒன்றா இருக்க மாட்டாங்க. அதை அவங்களால புரிஞ்சிக்க முடியாது. ஏதோ ஒன்றா இருக்க மாதிரி அவங்களுக்குள்ள நினைப்பு இருக்கும், ஆனால் பிரித்து தான் வச்சுருக்கோம். இந்த பிரிவினை இந்த மாதிரி வேலை விஷயமாக தொழில் விஷயமாக இருக்கிறப்ப அது ஒன்றும் பெருசாக தெரியாது. ஆனால் அவங்க ஒன்றா இருக்கிறப்ப சில பேர் சில நேரத்தில் ஏதாவது கஷ்டம் அதனால இல்லை கருத்து வேறுபாடு அந்த மாதிரி பிரிஞ்சிடறாங்க. சிலர் பார்த்திங்கன்னா உடல் நலிவு இந்த மாதிரிலாம் கணவன்கிட்டருந்து மனைவியிட்டேருந்து கணவனும் இப்படி பிரிவு வந்துடுது. இதுவும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஒரு சிலர் இந்த விருச்சிக ராசி விருச்சிக லக்னத்தில் பிறக்கிறவங்க பார்த்திங்கன்னா திருமணம் ஆகாமல் இருக்காமல் திருமணமே ஆக மாட்டேங்குது. திருமணம் ஆகாமல் நீண்ட காலம் இருக்காங்க. திருமணம் முயற்சி பண்ணால் திருமணம் நடக்காது. திருமணம் இல்லாமையே இருந்துக்கிட்டே இருப்பாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா திருமணம் நடந்தவுடனே பிரச்சனை வரும் அவங்களுக்கெல்லாம். திருமணம் ஆகாமல் இருந்தவங்க சரி புரிஞ்சுக்கிட்ட வாழ்க்கையை நடத்தலாம் அப்படின்னா, கல்யாணம் பண்ணோன்னே அதில் ஏதாவது குறை கண்டுபிடிச்சி 2 பேருக்குள்ளே ஏதாவது ஒரு பிரச்சனை வருது. அப்படியே பார்த்திங்கன்னா திரும்ப இவர் தனியாக இருக்கிற மாதிரி. அதே போல் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இது அப்படி தான் நடக்குது. சில பேருக்கு வேலை வேறு இடத்துல இருக்கும். இப்போ கணவன் ஒரு ஊரில் வேலை பார்ப்பார், மனைவி வேறு இடத்துல வேலை பார்ப்பாங்க. இந்த மாதிரி வேறு இடத்துல அவங்க வாரத்தில் ஒரு நாளோ மாதத்தில் ஒரு நாளோ இல்லை 6 மாதத்துக்கு ஒரு நாளோ அப்படி தான் அவங்க ஒன்றா இருக்க முடியும். அப்படி தான் ஒரு பிரிவு இருக்கும். ரெகுலரான குடும்ப வாழ்க்கை அவங்களுக்கு இருக்கிறது இல்லை. இதில் நான் இந்த பதிவில் சொல்ல வர்றது எதுக்குன்னா, இப்போ திருமணத்துக்கு பொருத்தம் பார்க்கும்போது இந்த மாதிரி விருச்சிக ராசி விருச்சிக லக்னத்தில் பிறந்தவங்களை
கணவனோ அல்லது மனைவியோ அடையும் போது முன்னாலேயே வந்து இதெல்லாம் தெரிஞ்சு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுற குணம் உள்ளவங்கள தான் பொருத்தம் பார்த்து சேர்த்து வைக்கணும். இந்த மாதிரி அமைப்பு உள்ளவங்களுக்கு பொருத்தம் ரொம்ப கவனமாக பார்க்கணும். ஒரு விருச்சிக ராசி விருச்சிக லக்னத்தோட தொடர்பில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இதை வந்து முன்னாலே கண்டுபிடிச்சிட்டா இதை ஏற்றுக்கக்கூடிய கணவன் அல்லது மனைவி தான் இவங்களுக்கு சரியாக வருவாங்க. பொறுமையாக இதை வந்து சரியாக புரிஞ்சுக்கிட்டாங்க. சரி, கல்யாணம் ஆகிட்டா இந்த மாதிரி இருக்கும், இப்படி நடந்தால் அதுக்கு நம்ம எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்க்கையை நடத்திடலாம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ஒன்றும் இல்லை. சில பேருக்கு பார்த்திங்கன்னா சில பிரியாமல் நல்ல கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பாங்க, குழந்தைங்களாம் இருக்கும். ஏதாவது பணப்பிரச்சனை வரும். நான் அந்த மாதிரிலாம் நேரில் நிறைய பார்த்துட்டேன். ஏன்னா ஜாதகங்கள் பார்க்கையில், அதே போல் நான் சந்திக்கிற மனிதர்களோட பார்க்கையில் அவங்களோட இதை தான் நான் இப்போ வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். 100% கரெக்டாக இருக்குங்கிறதுக்கே அதுதான். கணவன் மனைவி வந்து ஒன்றா தான் இருக்காங்க, நல்லா இருக்காங்க, சந்தோஷமாக இருக்காங்க. கடன் பிரச்சனை வருது. கடன் பிரச்சனை வந்தோட பெரிய பிரச்சனையாயிடுது. அப்போ இந்த கணவன் வாங்கின கடனுக்கு மனைவி பதில் சொல்ல முடியாமல் இவரை வந்து வீட்டில் இருந்து பிரிஞ்சு போக சொல்கிறாங்க. காரணம் ஏதோ ஒன்று இருக்குது, கடன் பிரச்சனைன்னு வருது. அந்த கணவரும் அவர் சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டே பிரிஞ்சு போய் தனியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. அவரால் கடனோ இதோ கட்ட முடியாத சூழ்நிலை. அப்போ அவர் வந்து இவங்களோட சேர்ந்து வாழ முடியாத சூழ்நிலையாக ஆயிடுது. இப்படி வருது. ஒரு சிலர் வந்து தவறுலாம் செஞ்சுட்டு சிறைச்சாலை அந்த மாதிரியெல்லாம் போயிடுறாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா இந்த விருச்சிக ராசி விருச்சிக லக்னத்தில் பிறக்கிறவங்க இந்த மாதிரி பின்னால் வந்து பிரிந்து இருக்கக்கூடிய நிலை இந்த மாதிரி ஜாதக ரீதியாக வந்து இவங்களுக்கு பலமாக இருக்கிறதுனால இதை உணர்ந்து இப்போ கடன் வாங்குறப்ப கொஞ்சம் யோசிக்கணும். பெரிய கடனை வாங்கிடக்கூடாது. கடனை வாங்கிட்டோம்னா கடனால் பிரிகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடும். ஏன்னா இந்த விருச்சிக ராசி அல்லது லக்னத்துக்கு பார்த்திங்கன்னா 6 குடையோரே வந்து லக்னாதிபதியாக வருவார். அந்த 6 குடையோர் அப்படிங்கிறதுல 6ஆம் இடம் வந்து ருண ரோக சத்ருஸ்தானம்பாங்க. அப்போ இந்த ருண ரோக சத்ருஸ்தானம் அப்படிங்கிற கடன், வம்பு, வழக்கு, நோய் இதெல்லாம் சொல்லக்கூடியது. இதில் ஏதோ ஒன்று இவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். இதுதான் உண்மையான விஷயம். இதில் ஏதாவது ஒரு இதில் வந்து இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவங்களோ விருச்சிக லக்னத்தில் பிறக்கிறவங்களோ வந்து சிக்கிடுறாங்க. இது சம்பந்தப்பட்டு இவங்களுக்கு வந்து கணவன் மனைவிக்கு பிரிவு வருது. அதோட இந்த 7ஆம் இடத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா 7ஆம் இடங்கிறது விருச்சிகத்துக்கு வந்து ரிஷப ராசி, அது சுக்கிரனோட வீடு. இன்னொரு சுக்கிரனோட வீடு பார்த்திங்கன்னா விருச்சிக லக்னத்துக்கு விரயஸ்தானமாக வரக்கூடிய 12ஆம் இடமாக வரக்கூடிய துலாம் ராசி, அதுவும் சுக்கிரன் வீடு. இப்போ 7, 12 காம்பினேஷன் வரும்போது கணவன் அல்லது மனைவி பிரிவுங்கிறது சாதாரணமாக அங்கே நடக்குது. இந்த விருச்சிக ராசி விருச்சிக லக்னத்துக்கு ஆட்டோமேட்டிக்கலாக இந்த லக்னாதிபதியை 6 குடையோராக வந்து பல பிரச்சனைகளை சிக்கலில் விட்டுட்டு, இதே போல் பார்த்திங்கன்னா இந்த 7 குடையோரும் பார்த்திங்கன்னா 7, 12 அமைகிறாரு. அப்போ ஆட்டோமேட்டிக்கலாக இவங்களுக்கு வந்து பிரச்சனைங்கிறது ஈஸியாக வந்துடுது. இதெல்லாம் வந்து முன்கூட்டியே உணர்ந்துடணும். விருச்சிக ராசியில் பிறந்தவங்களோ விருச்சிக லக்னத்தில் பிறக்கிறவங்களோ இந்த மாதிரி வரக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால ஆரம்ப நிலையிலே இதில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். அதுக்கு வந்து நம்ம அதே போல் இப்போ கணவன் மனைவிக்குள்ளே பிரிவு வருது அப்படின்னா வெளிநாடு வேலை போகலாமா, இல்லை வெளியூரில் போய் வேலை பார்க்கலாமா, இரவு பணி வேலை செய்யலாமா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இவங்க யோசிக்கணும். அப்படி யோசித்தாங்கன்னா ஓரளவுக்கு பெரிய பாதிப்பு இல்லாமல் இவங்க வந்துடுறாங்க. அந்த மாதிரி வந்துடுது. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இங்கே விருச்சிக ராசி விருச்சிக லக்னத்திலே இருக்கார். அவருடைய ஜாதகம் பார்த்ததில் அவருடைய குடும்பமே, இவர் சென்னையில் இருக்கார், அவங்க குடும்பம் மதுரையில் இருக்குது. அது மனைவி பிள்ளைகள் எல்லாம் அங்கே இருக்காங்க. ஏன்னு கேட்டால் இங்கே வாடகை தர முடியல, நிறைய செலவாகுது, பிள்ளைங்க படிக்க வைக்க முடியல இங்கே அப்படின்னு கொண்டு போய் ஊரில் விட்டுறாங்க.
ஏன்னா இந்த விருச்சிக லக்கணத்தில் பிறக்கிறவங்களுக்கு எப்படியெல்லாம் காரணம் வருது பாருங்கள். அப்போ வந்து அவங்க அது இப்போ அவங்க அவர் என்ன சொல்கிறாரு, என்கிட்ட ஜாதகம் பார்க்க நாங்கள் குடும்பம்லாம் நல்லா தான் இருக்கோம், கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒற்றுமை இருக்குங்க. அப்படி அவங்க எங்கே இருக்காங்கன்னு கேட்கல தான் இந்த மாதிரி சொல்கிறாரு. அதே போல் அவர் வந்து 6 மாதத்துக்கோ 1 வருஷத்துக்கு ஒரு தடவையோ அங்கே போய் பார்த்துட்டு வந்துக்கிட்டு இருக்காரு. இதுதான் அவர் குடும்பம் நடத்துகிறது, எல்லாம் ஒன்றா இருக்குன்னு சொல்கிறது. இது மாதிரி நான் பெரிய புகழ்பெற்ற மனிதர்களோட பார்த்துருக்கேன். அவங்களுக்கும் கணவன் மனைவிக்குள்ளே ஏதோ ஒரு பிரிவு வந்துடுது. அவங்க இதெல்லாம் வந்து ஏதோ கணவன் சரியில்லைன்னா கணவன் மேலே குற்றத்தை சொல்கிறது, மனைவி சரி இல்லைன்னு சொல்லி மனைவி மேலே குற்றத்தை சொல்கிறது, இப்படி சொல்லி கோபத்தை அதிகரிச்சுக்கிட்டு ரொம்ப பிரிஞ்சிடுறாங்க. அதெல்லாம் கிடையாது. நீங்கள் இந்த ராசி லக்னத்தில் பிறக்கிறம்போது உங்களுக்கு இயல்பாகவே இந்த நிலை வந்து உங்களுக்கு வந்துடும். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த ராசி லக்னத்தில் பிறக்கிறவங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா திருமணம் செஞ்சுக்காமல் இந்த சாமியாரை போகிறது, அது எல்லா மதத்துலேயும் ஒரு இருக்காங்க. இந்த பாதிரியாராக இருக்காங்க, மத குருமார்களாக இருக்கவங்க, இந்த மாதிரியெல்லாம் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் விருச்சிக ராசி விருச்சிக லக்கணத்தில் தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களோட இயல்பே அதுதான். அதனால் இந்த ராசியில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. இந்த ராசி விருச்சிகத்தில் தான் கேது பகவான் உச்சம் ஆவார். இந்த கேது பகவான் உச்சம் பெறுறதுனால இவங்க தனித்து இருக்கிற மாதிரி இவங்க விரும்பலாட்டி இவங்களுடைய சூழ்நிலையை இவங்களை உருவாக்கிறோம். அதனால் இவங்களுக்கு வந்து இந்த தனித்து இருக்கக்கூடிய அந்த அமைப்பு இருக்குது. இதை வந்து இந்த ராசி லக்கணத்தில் பிறந்தவங்க திருமண காலத்தில் நல்லா உணர்ந்துக்கணும். கொஞ்சம் அசந்தாலும் திருமணம் இல்லாமல் இவங்க காலத்தை கடத்துறதுக்கு நிறைய வாய்ப்பாக வந்துடும். அதே போல் அமைஞ்சிரும். இவங்க இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா திருமணம் நடக்கிறதுக்கு இந்த ஜாதகத்துக்குள்ளே என்னென்ன வழி இருக்குது அப்படிங்கிறத ஜோதிடர்கிட்ட நல்லா கேட்டு தெரிஞ்சுக்கணும். நீங்கள் நல்லா ஜோதிடம் பார்க்குறவங்க இந்த மாதிரி விஷயங்களை சொல்லிடுவாங்க, ஏன்னா புரியாமல் இருக்காது. அதே போல் நான் இந்த பதிவில் சொல்கிறேன்னா நான் வந்து ஜாதகங்களை விட மனிதர்களை ஆராய்ச்சி பண்ணுறவன். ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய வாழ்க்கை நிலையை வச்சு அவன் எந்த ராசி லக்னம் அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சிருவேன். அவனுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனை இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவனுடைய ராசி லக்னம் அமையுது. இது மாதிரி பல விஷயங்கள் பேசிகிட்டே போகலாம். அதனால் இந்த விருச்சிக ராசி விருச்சிக லக்னத்தில் பிறக்கிறவங்க எப்போவுமே வந்து பல சிக்கல்களில் சிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம் இருக்குங்கிறத நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா இந்த ராசி அதிபதியும் சரி லக்னாதிபதியான செவ்வாயாக வருவார். இவர் தான் 6ஆம் இடத்துக்கும் வருவார். அதனால் இவங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து பல பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நிலை வந்துடும். அதை வச்சு திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை பாதிக்கப்பட்டுரும். இவங்க கொஞ்சம் கவனம் சிதறி, அதாவது கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்தால் கூட நிறைய பண விரயம், கடன் பிரச்சனை, இல்லைன்னா கோபம், இதனால் பிரிவு இப்படியெல்லாம் வந்துடும். இதை வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதே போல் இவங்கள்ட்ட ஆன்மீக சக்தியை வந்து அதிகமாக இருக்கும். ஆன்மீகம் மேலே அதீத விருப்பம் இருக்கும். எனக்கு ஏது உச்சம் ஆகிறார்ல, ஞானக்காரகன் உச்சம் பெறுற இடம்ல, அதனால் எந்த அளவுக்கு ஞான நிலையில் இருக்கணும், அதே போல் இந்த உலகியல் வாழ்க்கையில் எந்த அளவு இருக்கணும், எந்த அளவுக்கு தேவைங்கிறது இந்த ராசி லக்னத்தில் பிறந்தவங்க உணர்ந்துக்கிட்டாங்கன்னா இந்த பிரச்சனை அவங்களுக்கு அதிகமாக இல்லை. அதே போல் இவங்களுக்கு எதில் வந்து பிரச்சனை வருங்கிறது இவங்க ஜாதகத்திலே இருக்கும். அந்த மாதிரி பிரச்சனை வரும்போது அதுலேருந்து விடுபடுறதுக்கான வழிகளை வந்து இவங்க கவனமாக இருக்கணும். அவ்வளோதான், ஈடுபடாமல் இருக்கணும், அவ்வளோதான். இப்போ ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு காரகத்துவம் இருக்குது. அந்த மாதிரி எந்த கிரகத்தோட காரகத்துவத்தில் இவர் பாதிக்கப்படுறாரு அப்படிங்கிறத தெரிஞ்சிட்டாருன்னா அந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருந்தால் ஓரளவு அதை வந்து மெயின்டைன் பண்ணிடலாம். இல்லைன்னா மெயின்டைன் பண்ண முடியாத அளவுக்கு கஷ்டத்தை கொடுத்துரும். இது ரொம்ப மன உளைச்சலை தரக்கூடிய சில விஷயங்கள்.
அதுக்காண்டி தான் நான் இந்த பதிவு போட்டிருக்கேன். இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் வந்து பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.